ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே காவேரி கங்கா கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. காவேரி கிட்ட, இங்கே பார் கங்கா, உன் வீட்டுக்காரு கேர் எடுத்துக்கிறத பார்த்தா கண்டிப்பாக உன் மேலே நிறைய பாசம் வச்சுட்டு இருக்காரு. உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீ முன்னாடியே அவசரப்பட்டு உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உளறிடாத. கண்டிப்பாக நீயும் விஜயும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும். ஏன்னா உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. வெண்ணிலாவுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை கூட அமைச்சு கொடுக்கலாம், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. இல்லைக்கா, வெண்ணிலானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்காக தான் என்னை கல்யாணமே பண்ணிக்கினார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கங்கா இருந்துட்டு, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கினுங்க, அப்போ எப்படி தாத்தா பாட்டி நடுவில் வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லைக்கா, தாத்தா பாட்டியோட சந்தோஷத்துக்காக தான் என்னை அதாவது என்னை பார்த்தா தாத்தா பாட்டிக்கு பிடிக்கும், அதனால தான் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி போய் சொல்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு ஆக்சிடெண்ட்டில் எல்லாமே மறந்து போச்சு. ஆனால் விஜயை மட்டும் அவள் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்காக்கா. விஜய் எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. ஒரு சைடு அந்த வெண்ணிலாவை நினச்சாவுமே எனக்கு பாவமாக தான் இருக்குது. நான் இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுகுறாங்க. அப்போ தான் நம்ம குமரன் வராங்க. என்ன காவேரி, என்னாச்சு, அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கங்கா வந்து விஷயத்த சொல்கிறாங்க. என்ன இது புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறாங்க, காவேரி, வெண்ணிலாவுக்கு விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வந்தால் கண்டிப்பாக விஜய் வந்து மறந்துடுவான். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம குமரன் சொல்கிறாங்க, இங்கே பார் காவேரி, நீ எதுக்காகவும் அழுவாத. உன் மேலே விஜய் தம்பி ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருக்காரு. நான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட நம்ம குமரன் வந்து பேச போகிறாங்க. வெண்ணிலா உயிரோடு இருக்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே சமயம் காவேரி நம்ம விஜய் மேலே எவ்வளோ லவ் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன முடிவெடுப்பாங்க